உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எதிர்கால அரசியல் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படின்னு இப்போ பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அமர் பிரசாத் அப்படின்ற ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு. ஒரு பாஜகவில் விளையாட்டு குழு அமைப்பாளரும் அது சம்மந்தமான ஒருத்தராக இருக்கார். அவர் யாருக்குறையும் அங்கேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ அண்ணாமலை அவருடைய கட்சியில் இணைய போகிறார், அது இயக்கத்தில் இணைய போகிறார். அவர் தான் சொல்கிறார் எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தாங்க அப்படின்னு. அப்போது உதயநிதி ஏன் விட்டீங்க? ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சிஎம் விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, மற்றவங்களாம் மற்றும் பலர் தான் அப்படின்போது இவர் ஸ்பீச் எப்படி இருக்குது? அப்போ விஜய் அரசியலுக்குள் வந்ததுனால் அண்ணாமலை திட்டமிட்டு களம் இறக்கப்பட்டுள்ளாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா அப்படின்ற ஒரு டவுட் இன்னும் இருக்குது. இதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பெரிய ஒரு கேம் இருக்கிறதா அப்படின்னா எல்லாமே இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? இல்லைங்க, நான் முறைப்படி போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி, பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடியே நான் இதுக்கு ஆயத்தமாயிட்டேன். தனி கட்சின்ற தனி இயக்கன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்களை அப்பயே நான் தயார் பண்ணிட்டேன். அவங்க இருங்க பொறுங்க, 2026 எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவு எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஒப்புதலோட, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் யாரையும் பகச்சிக்க விரும்பல. நான் ஏன் பகச்சிக்கணும்? நான் தனியா ஒரு இயக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. இல்லைங்க, இது சும்மா நேரடியா இனி பிஜேபி களத்தில் தமிழ்நாட்டு களத்துல அவங்களால இறங்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருந்தபோது 12% வாக்கு இருந்த அதை தரன்னு இழுத்துன்னு இந்த 2026 2% இறக்கிட்டாங்க. இனிமேல் இந்த ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் எல்லாம் கவரக்கூடிய அரசியல் பண்ணோம்னா நம்ம இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பாடிக்கிட்டே இருக்க முடியாது. பழைய அரசியலில் பழைய டெக்னிக்லாம், இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக், அசோக் காலத்து டெக்னிக்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இளைஞர்கள் மத்தியில் யாரெல்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்க, இளைஞர் மத்தியில் யாரெல்லாம் செல்வாக்காக இருக்கிறாங்களோ அவங்கள களத்துக்குள்ளே இறக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக சிஎம் விஜய்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி. ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர் இருந்தால் கூட அவருக்கு ஒன்றும் பெரிய கரிஷ்மா இல்லையே அப்படின்னு. இப்போ அண்ணாமலை எங்கே போனாலும் ஒரு பெருங்கூட்டம் வருது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவருடைய ஸ்பீச் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஒரு பிரச்சனையை ரொம்ப பிரமாதமாக அணுகிறாரு. குறிப்பாக ஒரு புள்ளி விவரங்களை மிக சரியாக எடுத்து பேசுகிறாரு. அவர் இந்த தமிழக களத்துக்குள்ள இப்போ இருக்கிற இந்த டிவிகேவை எதிர்ப்பு அரசியலுக்கு ஒரு சரியான நபர் அவர் தான். அதனால இவங்க தாங்க பின்னணியில் இருக்காங்க அப்படின்னா அவர் ஆணித்தரமாக கற்பூரம் அடித்து சத்தியமே சொல்கிறார். இல்லைங்க, நான் தனியாக தாங்க, நான் திடீர்னு அரசியல் கட்சிலாம் உடனே ஆரம்பிச்சுக்க போறது இல்லைங்க. அது ஒரு இயக்கம். இந்த இயக்கம் எப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் சேர்றாங்களோ, ஏன்னா இந்த வீடியோ பேசுற வரைக்கும் 77 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்கன்னு காட்டுது. யாரெல்லாம் சேர்றாங்களோ, யாரெல்லாம் பொறுப்புக்கு வரணும், யாரெல்லாம் தலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் அரசியல் பயிற்சி அளிக்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் பயிற்சி அளிக்கப்படும். அவர்களை தயார் செய்ய போகிறேன். அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போகிறேன், அரசியல் பாடம். அந்த பாடம் எடுத்த பிறகு அவங்க அரசியல் தகுதியானவர்களான ஒரு தேர்வு பண்ணிட்டு அதன் பிறகுதான் நான் களத்துல இறக்க போகிறேன். சும்மா அவங்கள ஆர்வ கோளாரா நான் களத்துல இறக்கவும் மாட்டேன் அப்படின்னு இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது, இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆசீர்வாதம் அண்ணாமலைக்கு இருக்குதா, இல்லது அவருடைய பின்னணி இதுல இருக்குதா, இது எல்லாத்தையும் அவர் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காரா, அவருடைய ஆலோசனை ஒரு பக்கம் இருக்குதா அப்படின்னு பொழுது, ஏங்க அவங்க ஒய்ஃபே லதா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு தனி இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தனி கட்சி அது பண்ண போறாங்க. நேற்று கூட பேசியிருக்காங்க. எங்க கணவர் இந்த மக்களுக்கு அதுவும் இந்த மாநில மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னும் மேலும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த இயக்கத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல எந்த நோக்கம் கிடையாது. எங்களுடைய கணவருடைய அந்த ஆசை, அந்த நல்லது பண்ணணும்ன்ற ஆசை தான் இதற்கான காரணம்னு அவங்களும் ஒரு அரசியலுக்கு ஒரு இக்கு வச்சிருக்காங்க, ஒரு தனி கட்சிக்கு இக்கு வச்சிருக்காங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் ரஜினிகாந்த் அவருடைய மாப்பிள்ளை, சின்ன மாப்பிள்ளை விசாகன் அவர்கள், விசாகன் வணங்காமுடி, வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கதாநாயகன் நடிச்சிருந்தார். அவங்க ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்காங்க.
பெரிய ஆட்கள் தான், சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய வீட்டுக்காரர். அவர் வந்து அண்ணாமலை கட்சியில் வந்து இணையப் போகிறார், ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் வந்து இணையப் போகிறார் அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியலான தகவலாக இருக்குது. அப்படி இணைஞ்சிட்டாரு, அப்படி இணைய போகிறார் அப்படின்பொழுது கண்டிப்பாக இந்த கட்சிக்கு அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வந்துட்டாரு, எப்படி வரலாம், விஜய் சிஎம் நாற்காலியில் உட்காந்துட்டாரு, எப்படி உட்காரலாம், மாற்றா ஒருத்தர். ஏன்னா ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்க போறார் அப்படின்னும் பொழுது, நான் தலைவராக ஒருத்தர் ஒரு இளைஞரை தான் கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணது அப்பொழுதே ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த கர்நாடகாவில் இருந்த அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அதை சொல்லிட்டார். அவருடைய மாப்பிள்ளை விசாகன் இந்த கட்சிக்குள்ள வராரா அப்படின்னு ஒன்றும் தெரியல. திடீர்னு ராகவா லாரன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் என்னுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஐயா பாரதிராஜா அவர்களுடைய அந்த மரண செய்தினால் நாளைக்கு தான் அது ஈவினிங் அவருடைய உடலை அடக்கம் பண்ணுறாங்க. அதனால் நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை நான் 10 மணிக்கு அந்த முக்கிய அறிவிப்பை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து லாரன்ஸும் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அவருக்கும் ஒரு அரசியல் ஆசை வந்து நாம் கூட போன காணொலியில் பேசியிருந்தோம். ஆனால் பல பேர் என்னன்றாங்க, இல்லைங்க அவர் அண்ணாமலை கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இணைய போகிறார், அதற்கு காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு செல்ல பிள்ளை லாரன்ஸ் வந்து அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவர் இணைப்புகிறார். அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு மறுநாள் வரப்போகிறது. இதுவெல்லாம் என்னன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். அந்த திட்டமிட்ட செயலுக்குள் அண்ணாமலையை ஒரு பவர் செக்டருக்குள் கொண்டு வர இவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க. அதற்கான முயற்சியில் அவர்கள் வந்து இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு ஒரே காரணம், 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல சிஎம் நாற்காலியை பிடிச்சிருக்கிறாரு விஜய். ஏன் நம்மளால முடியாதா, இவங்களால முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிருக்கும்பொழுது நேற்று டெல்லி கிளம்பிட்டார் விஜய், சிஎம் விஜய். போன முறை டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. பிரதமர் மோடியை வெறும் 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்தார், 10 நிமிஷத்தில் ஒரு ஃபைலை கொடுத்தாரு, அதில் இந்தந்த கோரிக்கைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் திரும்பிக்கினாரு, மோடி ஒரு பக்கம் திரும்பிக்கினாரு. 2 பேருமே எதுவுமே பேசல. 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் கிட்ட என்ன பேசியிருக்க முடியும்? அவ்வளோ கால அவகாசம் இருந்தபோது பேசியிருக்கலாமே, பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருந்தது வந்து. அப்புறமா வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாரு. அப்புறம் உள்துறை அமைச்சர் அவரை வந்து சந்திக்க விரும்பலை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களை ஏன் அவர் சந்திக்கல? குறிப்பாக இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களையும் வந்து ராகுல் காந்தி அவர்களையும் ஏன் சந்திக்கல அப்படின்போது, ராகுல் காந்தி அவர்கள் வேற ஏதோ ஒரு மீட்டிங்ல இருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். வேணும்னே அவர் சந்திக்கலன்னு கிடையாது, அன்னைக்கு ஏதோ வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்ததால் சந்திக்க முடியல அப்படின்லாம் இருந்தது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், டெல்லியில யார் முதல்வராக வந்தாலும் வந்து, எந்த மாநிலத்திலிருந்து முதல்வராக வந்தாலும் வந்து அங்க இருக்கிற மீடியாக்களை, பிரதமரை சந்திச்சுட்டா அங்க இருக்கிற மீடியாக்களை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மீடியாக்கள் வந்து சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு கேட்டப்படுதும் அதை அப்படி திரும்பி பார்த்துட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டாரு. குறிப்பாக அந்த நார்த் இந்தியன் ஊடகங்களுக்கு வந்து செம்ம கடுப்பாகி போச்சு அப்படின்னு. சரி, இப்போ டெல்லிக்கு சென்று இருக்கிறார் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் சந்திக்கிறார். குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். எல்லா மாநிலத்திலிருந்து முதல்வர்கள் அதில் வரப்போகிறார்கள். இந்த முறையும் அவர் வந்து பிரதமர், நிதியமைச்சர், குறிப்பாக உள்துறை அமைச்சர் இவரை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதில் மிக முக்கியமான விஷயம், அவர் வந்து ஊடகத்தை சந்திப்பாரா அப்படின்னா இந்த முறையும் ஊடகத்தை சந்திக்க மாட்டார் சிஎம் விஜய். ஏன் சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாகிறது. சரி, மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே பேசுவாரான்னா பேசிதான் ஆகணும். வந்து அவர் என்ன வந்து 8வது 7வது படித்தவரான்னா படித்தவர் தானே, ஒரு திரைப்பட நடிகராக இருந்து வந்தவர் தானே, மக்கள் செல்வாக்கு பெற்றவர் தானே, பொதுவெளியில் நீ கூட பேசிட்டு தானே இருக்காரு, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணவர் தானே, சட்டசபையில் பேசுறாரு, தலைமைச் செயலகத்தில் எல்லாரோடையும் பேசுறாரு அப்படின்போது இதெல்லாம் போய் பேசுறதுல என்ன இருக்குது? வந்து அதை வாயை திறக்க மாட்டாரு. வாயை திறக்காத முதல்வர் பேச மாட்டாரு. டெல்லியிலையும் போய் உட்காந்து மௌனமாக உட்காந்துட்டு வரப்போறாரு. மற்ற மாநில முதல்வர்கள்லாம் பேசி அவங்களுக்கான சலுகையெல்லாம் வாங்கிட்டு வரப்போறாங்க. இவர் போய் சும்மா உட்காந்துட்டு வரப்போகிறார் அப்படின்னா அங்கே என்ன சந்தையில் ஏலமாக விடுறாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. வந்து நிதி ஆயோக் அப்படி கூட்டமுன்னு நடக்க போகிறது. அதில் வந்து ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் உரையாற்றும் போது இவரும் உரையாற்ற போகிறார். அங்கே இருக்கிற தலைவர்களை சந்திக்க போகிறார், சில கோரிக்கை மனுக்களை கொடுக்க போகிறார். இது வழக்கமாக நடக்கிறது ஒன்று தானே. வந்து இந்த முறை போய் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பாக சந்திப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்க, இந்த வாட்டி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா அப்படின்னா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார். ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்றவரை நம்ம என்ன பண்ண முடியும்? வந்து சொல்லுங்க,
இங்க கூட அதே தான் கேள்வி இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரா அப்படின்னு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை அப்படின் பொழுது அவரை என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சின்னு வந்து உட்கார பிரஸ் மீட்ல உட்கார வைக்க முடியும்? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். வருகிற 12ஆம் தேதி அவர் திரும்ப வந்து டெல்லியில இருந்து சென்னைக்கு திரும்புகிறார் முதல்வர் விஜய். ஆனால் நேரடியாக அவர் சென்னைக்கு வராமல் மங்களூர் சென்று மங்களூரில் இருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்ல போகிறார் அப்படின்னு. என்னப்பா அவர் தான் ஜோசப் விஜய் ஆச்சே, ஒரு கிறிஸ்துவர் ஆச்சே அப்படின்னா, ஏன் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போலியா, இந்து கோயில்களுக்கு போலியா? ஜோசப் விஜயா இருந்தால் சர்ச்சுக்கு மட்டும்தான் போகணுமா, மசூதிக்கு மட்டும்தான் போகணுமா, போகக்கூடாதா? சரி, ஏன் மூகாம்பிகை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் நாத்திகராக இருந்தாலும் அவரை வந்து நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு வெள்ளி வாழையோ அல்லது தங்க கிரீடத்தையோ நீங்கள் செலுத்திட்டு வரணும் அப்படின்போது அவர் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் போனதாக ஒரு தகவல் இருந்தது. எம்ஜிஆர் அவர் நாத்திகம் பேசுவார், சாமி கும்பிட மாட்டார். ஆனால் அந்த கோவிலுக்கு மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு அவருடைய வாழ்வில், குறிப்பாக அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உயர்வு நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அவர் மானசீக ஒரு கடவுளாக, தன்னுடைய மனதிற்குள் ஒரு கடவுளாக மூகாம்பிகை தான் அவர் நீண்ட காலம் அவர் கும்பிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவருக்கு ஏதாவது ஒரு இதுனா டக்குன்னு கிளம்பி மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடுவாரு. அப்படி வந்து அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெருந்துணையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்று இந்துக்களால் நம்பப்படுகிறது. அதனால்தான் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே அந்த கோவிலுக்கு செல்கிறார். ஒரு நேர்த்தி கடனையும் அவர் செய்ய போகிறார்ன்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இளையராஜா அவர்களோட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போன பிறகு தான் என்னுடைய மாற்றமே வந்தது. அவர் ஜனனி ஜனனின்ற பாட்டை வந்து தாய் மூகாம்பிகை படத்துக்கு தான் அவர் பாடியிருப்பார். அந்த அம்மன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு குருவை காட்டுங்கம்மா அப்படின்னு நான் கேட்டேன். நான் எல்லாருக்கும் ஒரு குரு வேணும் இல்லையா, அப்படி ஒரு குருவை காட்டுங்கம்மா அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு ரமணரை அறிமுகப்படுத்தணும் அவங்க தான் அப்படின்னு. அப்போ விஜய் அங்கே கொல்லூர் மூகாம்பிகை போகிறது கோவில் வந்து அது ஒரு அரசியல் ஆகுமா அப்படின்னா, அரசியலாக பேசப்படும், கண்டிப்பாக பேசட்டும். ஏன்னா அவருடைய ஆட்சி இன்னும் தக்க வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும், இன்னும் இருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும், 5 வருஷம் ஆள வேண்டும் அப்படின்றதுக்காக அவருடைய நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கைக்குள்ள விமர்சனம் வைக்கிறது அவங்கவுங்க விருப்பம், வச்சு மாட்டோம். இதுல போய் என்ன இருக்குது? இதெல்லாம் மீறி டெல்லிக்கு சென்று வந்த பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.